உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். சிலுவை யூதருக்கு இடர்களுக்கு எதுவாக இருக்கு. சிலுவை கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கு. அவருடைய பொருள் என்ன? யூதர் என்பது மதவாதிகள். மதவாதிகள் தேவகுமாரன் அவர் ஒரு பாவமும் செய்யலை. தேவன் அவரை கைவிடுவாரா? அவர் தேவனாக இருந்தால் மனுஷன் அவரை சிலுவையில் அறைய முடியுமா? தேவன் அவரை காப்பாற்றிருக்கலாமே, சிலுவைக்கு போகாமல் தடுத்திருக்கலாமே. அடையாள அற்புதங்கள்லாம் செய்தார், நல்ல பிரசங்கம் பண்ணார், மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பினார். ஆனால் தேவன் ஏன் அவரை கைவிட்டார்? இந்த சிலுவை மதவாதிகளுக்கு இடர்தலாக இருக்கு. இட் மேக்ஸ் them stumble. அவருடைய பிரசங்கம், அவருடைய வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு இடர்தல் இல்லை. அவங்க எதில் இடர்றாங்க? சிலுவையில் இடர்றாங்க. இவர் எப்படி தேவனாக இருக்க முடியும்? ஏன் தேவன் இவரை காப்பாற்றலை? ஏன் தேவன் இவரை கைவிட்டார்? சிலுவை மதவாதிகளுக்கு இடர்தலுக்கு ஏதுவாக இருக்கிறது. கிரேக்கர்களுக்கு, உலகத்தாருக்கு, ஞானிகளுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. ரொம்ப பைத்தியமாக இருக்கு. தன்னை தானே காப்பாற்ற முடியலை. இவர் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்? இவர் பைத்தியம் அல்ல. அவரால் தன்னைத்தானே காப்பாற்ற முடியலை. அவர் எப்படி நம்மை காப்பாற்றுவார்? பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. சிலுவை உலக ஞானிகளுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் எனக்கு நித்திய வாழ்வு என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த சிலுவை தான் தேவ பலனாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எவ்வளவுக்கு அதிகமாக இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தியானிக்கிறோம். அநேக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள், அநேக சிலுவை தண்டனைக்குட்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது கூட அவரோடு கூட இன்னும் 2 பேர் சிலுவையில் மரித்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை, அவருடைய சிலுவை பாடுகள், அந்த சிலுவை பாடுகள் விசுவாசிக்கிற நமக்கு தேவ பலனாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே தொடர்ந்து இன்னும் கூடுதலாக அந்த சிலுவையை நம்ம தியானிக்க, அந்த தேவ பலனை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பொதுவாக உலகத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்குள்ள நம்முடைய கணக்கின்படி வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லுவார்கள். சிலர் வியாழக்கிழமை என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சில வேத பண்டிதர்கள் இல்லை புதன்கிழமை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லுகிற இந்த புதன், வியாழன், வெள்ளி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த கிழமைகள் அல்ல. இந்த கிழமைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாக 12ஆம் 13ஆம் நூற்றாண்டிலே வந்தவைகள். ஆனால் ஒன்று நிச்சயம், இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் யோனாவின் அடையாளம் போல, இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் இயேசு கொடுத்தார். அவங்க அடையாளத்தை கேட்டாங்க. சொல்ல அப்பா அம்மா சொல்லுவோம் இல்லையா,
நான் செத்த பிறகு தான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். அதே போல் நான் செத்த பிறகு நீங்கள் யாருன்னு அறிஞ்சிக்குவீங்க. யோனா மீனின் வயிற்றில் 3 இரவு 3 பகல் இருந்தது போல் மனுஷகுமாரன் பூமியின் தாழ்விடங்களில் 3 இரவு 3 பகல் இருப்பார். அவர் பின்பு உயிர்த்தெழுவார். அப்போ நீங்கள் அறிஞ்சிக்குவீங்க நான் யாருன்னு அப்படின்னு சொன்னார். அதனால் பிரியமானவர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இன்றைக்குள்ள கணக்கின்படி சொன்னார், அவர் புதன்கிழமை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். புதன் இரவு, வியாழன் பகல், வியாழன் இரவு, வெள்ளி பகல், வெள்ளி இரவு, சனி பகல். பிரியமானவர்களே, சனி மாலையிலே 3 இரவு 3 பகல் தாண்டி சனி மாலையிலே அவர் எழும்பியிருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவினுடைய நாட்களிலே உலகத்தில் குறிப்பாக யூதர்கள் மத்தியில் ஒரு நாள் என்பது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள், அதாவது மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள். அதான் உலக தோற்றத்தில் உள்ள ஒன்று. அநேக இடங்களில் இன்றைக்கும் பிரியமானவர்களை விளக்கேற்றும் போது தான் ஒரு புது நாள் தொடங்குகிறது என்று கணக்கு வைக்கிறார்கள். விளக்கேற்றும் போது தான் ஒரு புது நாள் தொடங்குகிறது, பிறை காணப்படும் போது தான் ஒரு புது நாள் தொடங்குகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ரோமர்கள் தான் நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு நாள் தொடங்குகிறதாக, அடுத்த நாள் இரவு 12 மணிக்கு ஒரு நாள் முடிவதாக கணக்கு வைத்தார்கள். பிரியமானவர்கள், இயேசுடைய நாட்களிலே மாலை 6 மணிக்கு தான் ஒரு நாள் தொடங்கியது. அதிகாலை இருட்டோடு என்று சொன்னால் 4 மணிக்கு முன்பாக. பிரியமானவர்களை, ஒரு 3 மணிக்கு அவங்க புறப்பட்டு கல்லறை இடத்துல வரும்போது கல்லறையின் கல் புரட்டப்படுகிறது. இயேசு கல்லறைக்குள்ளே இல்லை. அப்படியானால் அதிகாலை 4 மணிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பியிருக்க வேண்டும். இயேசு வெளியே வருவதற்கு அந்த கல் புரட்டப்பட வேண்டாம். அவர் பூட்டின கல்லறை, மூடப்பட்ட கல்லறைக்குள்ளிருந்து வெளியே வருகிறார். பூட்டின மேலறைக்குள்ளே அவர் உள்ளே போகிறார். உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இருந்த அவருக்கு அந்த கல் ஒரு தடை அல்ல. கல் புரட்டப்பட்ட போது இயேசு அங்கே இல்லை. அவரை சுற்றி இருந்த சீலை துணி மடித்து வைக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்து கல்லறை விட்டு வெளியே வருகிறதை யாரும் பார்க்கவில்லை, காலியான கல்லறையைத்தான் பார்த்தார்கள். அதற்கு பின்பு இயேசு அநேகருக்கு தரிசனமானதை குறித்து வருகிற நாட்களிலே நான் உங்களோடு கூட வரலாற்று ரீதியாக பகிர்ந்து கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய வார்த்தையின்படி அது 3 இரவு 3 பகல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு 3 முக்கியமான சம்பவங்கள், 3 முக்கியமான இடங்களில் அவரை பார்க்குறோம். ஒன்று, மேலறையில், ஒரு மேலறையில் தம்முடைய சீடர்களோடு அவர் அந்த இறுதி பந்தியிலே கலந்து கொள்ளுகிறார். 2வது, அந்த இரவு கெத்செமனில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். 3வது, அவரை பிரதான ஆசாரியர்கள் அன்னா காய்வா அவருடைய இடத்துக்கு கொண்டு போகிறார்கள். இந்த 3 காரியங்களும் அந்த இரவு மாலை 6 மணியிலிருந்து விடியல் 6 மணிக்குள்ளாக நடக்கிறது. விடியும் போது அவரை அவங்களுடைய சன்னகிரின் சங்கத்திடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கிருந்து நேராக அவரை பிலாத்தினிடத்தில் ஏரோது இடத்துல தான் கொண்டு போகிறாங்க. ஒரு சில நிமிடங்களுக்கு மணித்துளிகளுக்குள்ளாக அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்குறாங்க. 9 மணிக்கெல்லாம் அவரை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போகிறார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த இரவு அந்த மேலறையில் நடந்த நிகழ்வுகள் 4 நற்செய்தி நூல்களிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஒரு ஸ்டடியாக நம்ம பார்க்கல. அந்த மேலறையில் கெத்செமனேயில், அப்புறம் அன்னா காய்பாவுடைய அரண்மனை, அதெல்லாம் அந்த இரவு நடந்த சம்பவங்கள். வரலாற்று ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மேலறையில் நடந்த சம்பவங்களை பற்றி மாத்திரம்
ஒரு சில முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17 முதல் 35 வசனங்களிலே 17 முதல் 35 வசனங்களிலே மத்தேயு அந்த மேலறை சம்பவங்களை பதிவிடுகிறார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 12 முதல் 31 வசனங்கள் 12 முதல் 31 வசனங்களில் அந்த மேலறை சம்பவங்களை பதிவிடுகிறார். அதே போல லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் மட்டுமாக 7ஆம் வசனத்திலிருந்து 38 வசனம் மட்டுமாக அந்த மேலறை சம்பவங்களை பதிவிடுகிறார். ஆனால் யோவான் 5 அதிகாரங்கள் அந்த மேலறை சம்பவத்துக்காக மாத்திரம் 5 அதிகாரங்களிலே பதிவிடுகிறார். பிரியமானவர்களே, 21 அதிகாரங்களில் கிட்டத்தட்ட கால் பகுதி, அவருடைய நற்செய்தி நூலில் கால் பகுதி அந்த மேலறை சம்பவத்துக்காக மாத்திரம் அவர் செலவிடுகிறார். அப்போ யோவான் அந்த மேலறை சம்பவம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. விழா வாரியாக அந்த மேலறை சம்பவத்தை யோவான் மாத்திரம் 5 அதிகாரங்களிலே 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் மட்டுமாக 5 அதிகாரங்களிலே அந்த மேலறை சம்பவங்களை பதிவிடுகிறார். அந்த மேலறை சம்பவங்களில் அவர் சீடர்களோடு கூட உட்கார்ந்து அந்த பஸ்காவை புசிக்கிறார். அதை புசிக்கும்படி அவர் மிகவும் ஆவலாக இருந்தார். பிரியமானவர்களே, அந்த மேலறையில் தான் அவர் இறுதி ராபோஜனம் முடிந்த பிறகு புதிய ஏற்பாட்டை உண்டாக்குகிறார். இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லார்ட்ஸ் சப்பர், அது ஒரு காலத்தில் யூக்ரிஸ்ட்னு சொன்னாங்க, ஹோலி கம்யூனியன் சொல்கிறாங்க, லார்ட்ஸ் சப்பர் கர்த்தருடைய ராபோஜனம்னு சொல்கிறாங்க, ஹோலி சப்பர் திருவிருந்துன்னு சொல்கிறாங்க, பல சொற்களால் அழைக்கப்படுது. கிறிஸ்தவத்தில் எல்லா டினாமினேஷன்ஸ்லேயும் அந்த சாக்ரமெண்ட், அந்த சடங்கு இன்றைக்கும் பின்பற்றப்பட்டு வருகிறது. மிக மிக முக்கியமாக அதை கருதுகிறாங்க. அந்த பிரியமான ஏற்பாட்டினை இயேசு அந்த மேலறையில் தான் செய்தார். பிரியமானவர்களே, அந்த மேலறையில் சீடர்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனை, உங்களில் பெரியவனாக இருக்கணும். யார் உங்களில் பெரியவனாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை சொன்னார். பிரியமானவர்களை, இந்த மேலறையில் இன்று நான் காட்டி கொடுக்கப்படுவேன் அப்படிங்கிறத கூட அவர் முன்னறிவித்தார். பிரியமானவர்களே, தன்னுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் அதை குறித்து அவளோடு கூட பேசினார். அதை பேசும்போது பேதுரு நீ மறுதளிப்பாய் அப்படிங்கிறத கூட பேதுருவிடத்தில் சுட்டி காட்டினார். அந்த மேலறையில் தான் யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படியாக அங்கேருந்து புறப்பட்டு போகிறார். நீ செய்கிறதை சீக்கிரமாக போய் செய் என்று சொல்லி அவனையும் இயேசு அனுப்பி விடுகிறார். இதெல்லாம் 4 நற்செய்தி நூல்களை நாம் இணைத்து பார்க்கும்போது அந்த மேலறையில் நடந்த சம்பவமாக நாம் பார்க்கிறோம். யோவான் இன்னும் ஒரு சில காரியங்களை பிரியமானவர்களை இன்னும் அதிகமாக சுட்டி காட்டுகிறார். ஒன்று, சீடருடைய கால்களை இயேசு கிறிஸ்து கழுவினதை யோவான் சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவனுடைய வேர்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட், கான்சலேஷன், கான்ஃபிடென்ஸ், ஆறுதலையும் தேர்தலையும் நம்பிக்கையும் தரக்கூடிய வார்த்தைகளை இந்த கடைசி நிமிடத்தில் இயேசு பேசினது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு பிரதான ஆசாரியனை போல தம்மை பின்பற்றுவதற்காக இயேசு ஜெபித்த ஜெபம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அந்த மேலறை சம்பவம் எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. உங்களுக்கு அந்த மேலறையில் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் வரலாற்று ரீதியாக தொகுத்து சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு பகுதி, அன்றைக்கு அந்த சீடர்களுக்கு இயேசு அவனை காட்டி கொடுக்க யூதாஸ் போயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து விதமாக பாடுபட போகிறேன், மறிக்க போகிறேன் அப்படிலாம் இயேசு சொல்கிறாரு. சீடர்களுடைய உள்ளமெல்லாம் உடஞ்சி போகுது. அடுத்தால என்ன நடக்கும்னு தெரியலை. 3 ஆண்டுகளாக அவரோடு கூட பயணித்தவர்கள், அவரோடு கூட
ஊழியம் செய்தவர்கள், பிரியமானவர்களே, அவர் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்தவர்கள் இன்றைக்கு அவரோடு கூட அவங்க கலிலியாவிலிருந்து எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊர்லேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி தலைநகருக்கு வந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி திருச்சியிலேருந்து, திண்டுக்கல்லேருந்து, ஒருவேளை நெல்லையிலேருந்து, ஏதோ ஒரு ஊர்லேருந்து, கோவையிலேருந்து சென்னைக்கு வந்தது போல் அன்றைக்கு கால்நடையாக அவரோடு கூட எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். உறவுகளை விட்டு, அவர்களுடைய பணிகளை விட்டு, படகை விட்டு, பிரியமானவர்களை தொழிலை விட்டு இயேசுவை பின்பற்றினவர்கள். அவங்க போன இடமெல்லாம் திரள் கூட்டமான மக்கள் வந்தார்கள். 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷிப்பதை பார்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு மேலறையில் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு போக போகிறேன். வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்தால என்ன பண்ண போறோம்? இப்ப ஊருக்கு போனா கேட்பாங்க, இந்த இயேசுன்னு போனீங்களே, இயேசு என்ன ஆனாரு? பாவியல் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவரை அடித்து துவைச்சு சிலுவையில் தொங்க விட்டாங்களே, தேவன் அவரை காப்பாற்றலையே. என்ன பதில் சொல்ல போறோம்? என்ன பண்ண போறோம்? இயேசுக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஊர்ல போனா என்ன சொல்லுவாங்க? அவங்க இருதயம் கலங்கி தவிக்குது. பெரிய வெளியே இருள் சூழ ஆரம்பிக்குது. அவங்க எதிர்காலமும் இருட்டா இருக்குது. பெரிய கேள்வி, அடுத்தால என்ன பண்றது? ஏசு இப்படிலாம் நடக்குங்கிறார். பேர் எல்லாம் அவங்க நடக்கக்கூடாது, ஆண்டவர் இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற. அப்பால இப்ப சாத்தானேங்கிறார். இதை சொன்னதுக்கு அப்பால இப்ப சாத்தானேங்கிறார். யாரும் மறுதளிச்சல் நான் அவங்க விட மாட்டேங்கிறான். இல்லை, நீ என்ன மறுதளிப்ப பாருங்கிறாரு. உள்ளமெல்லாம் உடஞ்சி போகுது. பிரியமான அந்த சூழ்நிலையில நொறுங்கி போயிருந்த அந்த சீடர்களுக்கு, உடைந்து போயிருந்த அந்த சீடர்களுக்கு, எதிர்காலமெல்லாம் இருளாயிருந்த அவர்களுக்கு, அடுத்தது என்ன என்று தெரியாமல் இருந்த அவர்களுக்கு இயேசு கொடுத்த ஆறுதலின் வார்த்தைகள், தேர்தலின் வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை யோவான் 14, 15, 16 அதிகாரங்கள், 3 அதிகாரங்கள்ல பார்க்கிறோம். யோவான் 14, 15, 16 அதிகாரங்கள்ல உடைந்து போயிருந்த அவங்களுக்கு இயேசு கொடுத்த நம்பிக்கையின் வார்த்தைகள். பிரியமானவர்களே, 14ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் அந்த உடைந்து போயிருந்த அந்த சீடர்களை பார்த்து இயேசு சொன்ன 7 ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள், அது இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த தியான கூட்டத்தில் நம்ம தியானிக்கும்படியாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எப்படி அந்த வார்த்தைகளை கொடுத்தார்? 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 14:1 வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. Let not your heart be troubled. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு let not your heart be troubled. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய். Just believe in God. Let not your heart be troubled. Believe in God. என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். Believe in me. Believe in me. என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த மேலைகள் அவங்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். 14, 15, 16 அதிகாரங்களில் யோவான் அவர் பேசினதெல்லாம் பதிவு செய்கிறார். அவர் அந்த பேச்சை எப்படி முடிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. ரெண்டையும் இணைத்து பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று ஆரம்பித்த இயேசு கிறிஸ்து எப்படி முடிக்கிறார் தெரியுமா? 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இந்த காரியத்தை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? நான் பாடுபட போறேன், மறிக்க போறேன், வீரோட எல்லாத்தையும் உங்களுக்கு ஏன் சொன்னேன் தெரியுமா? நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள், இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி. These things have I spoken unto you, that in me you might have peace. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி. வாசிங்க. இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். Be of good cheer. தர்சேயோ. நம்ம தர்சேயோங்கிற தலைப்பில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தி கவனிச்சோம். தர்சேயோ இங்கிலீஷில் பி ஆஃப் குட் சியர்ஸ். எனக்கு தமிழ் அழகாக இருக்கு. திடன் கொள்ளுங்க. பி சாலிட், நாட் லிக்விட், நாட் கேஸ். பி சாலிட், அதான் திடன் கொள்ளுங்க.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பி ஆஃப் குட் சியர்ஸ். அதுதான் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிறார். இந்த 14ஆம் அதிகாரத்தில் உள்ள 7 வாக்குத்தத்தங்களை மாத்திரம் சுருக்கமாக நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வாசிங்க 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். முதல்ல நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் அன்பா இருக்க, வாட் எவர் இட் மேபி. நம்ம அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில், இறைவனிடத்தில், நம்ம உண்டாக்கின இறைவனிடத்தில் நம்ம அன்பாக இருக்கிறோம். அவரும் நம்மில் அன்பாக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார். ஐ வில் மேனிஃபெஸ்ட் மை செல்ஃப் அன்டு யூ. நான் உங்களில் அன்பாக இருந்து என்னை உங்களுக்கு நான் மேனிஃபெஸ்ட் பண்ண, ஐ வில் லவ் ஹிம் அண்ட் வில் மேனிஃபெஸ்ட் மை செல்ஃப் டு ஹிம். எவ்வளவா நம்ம இயேசுவை நேசிக்கிறோமோ அவ்வளவா இயேசுவும் நம்மை நேசிக்கிறார். இயேசு நம்மை நேசித்து நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார். எப்படியாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுவார். வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை சொல்ல முடியும். இயேசு என் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவார். வேதத்தில் ஒரு அருமையான சம்பவம். 5 அப்பத்தி 2 மீனையும் கொண்டு 5000த்துக்கும் அதிகமான பேர், புருஷர் மாத்திரம் 5000 பேர், ஸ்திரீகள், பிள்ளைகள், அவ்வளோ பேரை போஷிக்கிறார். பெரிய மிரக்கிள். அந்த மிரக்களை முடிச்சுட்டு தம்முடைய சீடர்களை இங்கே அக்கறைக்கு போங்க அப்படின்னு துரிதப்படுத்தினார். அக்கறைக்கு போங்கன்னு துரிதப்படுத்தினார். ஹி கான்ஸ்ட்ரெயின் தம். சீக்கிரம் நீங்கள் போங்க, நீங்களாம் முன்னால் போங்க, நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள துரிதப்படுத்தினார். உடனே அவங்கெல்லாம் சரின்னு சொல்லி போட்டில் ஏறி போகிறாங்க. அந்த வெதர் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. நல்ல ஃபேவரபிள் வெதர், காற்று நல்லா இதமாக இருக்குது. அவங்கெல்லாம் படகோட்டிட்டு போகிறாங்க. போகும்போது என்ன பேசிகிட்டு இருந்திருப்பாங்க? யோவான் சொல்லியிருப்பான், பேதுரு சொல்லியிருப்பார், தோமா சொல்லியிருப்பார், நான் பிச்சு வைக்க அப்பத்தை பிச்சு வைக்கிறேன், என் பிளேட்டில் என் கூடையில் அப்போ இருந்துக்கிட்டே இருக்குது, அப்போ அதிகமாகிட்டே இருக்கு. ஆமாம், என் கூடையில் கூட அப்படி தான் இருந்துச்சு. ஐயோ, நான் மீனை எடுத்து வச்சுட்டு பார்க்குறேன், நான் ஒரு மீனை வச்சுட்டு பார்க்குறேன், இன்னொரு மீன் இருக்குது, நான் ஒரு மீனை வச்சுட்டு பார்க்குறேன், இன்னொரு மீன் இருக்குது. பேசுகிறாங்க, பேசிட்டே போகிறாங்க. பாதி தூரம் வந்துட்டாங்க. சாதகமாக இருந்த காற்று பாதகமாக மாறுது. எதிர்காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால தண்டு வலிக்க முடியலை. காற்று எதிர்காற்றா இருந்தது மாத்திரமல்ல, கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த அலை அந்த படகை தூக்கி, பிரியமான 1 மீட்டர் 2 மீட்டர் அப்படி தூக்கி டமால்னு கீழே போடுது. அமைதியாக இருந்த கலிலேயா கடல் கொந்தளிக்குது. இப்போ தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகுது. மடிந்து போகிறோம்னு நினைக்கிறாங்க. அவங்க திறமையெல்லாம் வீணாயிடுச்சு. இப்போ இயேசுவும் அவங்க கூட இல்லை. பிரியமானவர்கள், முன்பு ஒரு முறை கடல் கொந்தளிக்கும் போது இயேசு அட்லீஸ்ட் நித்திரை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், கவை இல்லையான்னு நாங்கள் அவர் ஏதோ காப்பாற்றினார். இப்போ அந்த இயேசுவும் கூட இல்லை. நம்ம ஒரு சைக்கிளில் போகிறோம், இல்லை ஒரு காட்டுப்பாதையில் போகிறோம், திடீர்னு எதிர்காற்று வீசுது, சைக்கிள் ஓட்ட முடியலை, இறங்கியாவது கீழே நிற்கலாம். இப்போ இந்த கடலில் இறங்கி நிற்க முடியுமா? இந்த காற்று அமர்ந்த பிறகு நம்ம படகை ஓட்டிட்டு போவோம் அப்படின்னு நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. இனி தப்பி பிழைக்க முடியாது. அவங்க திறமையெல்லாம் முற்றும் அற்று போயிட்டு. இப்போ இயேசு அவர்களுக்கு உதவி செய்யணும்னா கூட இயேசு வருவதற்கு இக்கரையில் வேற படகு கிடையாது. எல்லா படகும் போயிடுச்சு. இவங்க தான் கடைசி படகு. அதனால இவங்களுக்கு தெரியும் அந்த ஷோரில் வேற படகும் கிடையாது. இயேசு வரணும்னு நினச்சா கூட இயேசு அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பிரியமானவர்களே, கடல் கொந்தளிக்குது. பாதி பயணம் எப்படி செய்கிறது? விடவும் முடியாது, போகவும் முடியாது. இயேசுவும் கூட இல்லை.
இயேசு வர வேண்டும் என்று விரும்பினால் வருவதற்கு வேற படகும் கிடையாது. இவங்க அந்த நடு கடல்ல தத்தளிக்கிறத மலையில ஜெபிச்சுக்கிட்டு இருந்த இயேசு, அந்த தனி இடத்துல ஜெபித்து கொண்டிருந்த இயேசு பார்க்கிறாரு. இயேசு நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், ஏதோ ஒரு காட்டில் பாதியில் மாட்டிக்கிட்டீங்க, திரும்பி வரவும் முடியலை, அக்கறை போய் சேரவும் முடியலை, நிலைச்சிருக்கவும் முடியலை, தத்தளித்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு உங்களுக்கு உதவி செய்கிற வாய்ப்பில் எப்படி இந்த இதில் மாட்டிக்கிட்டேன். ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கலாம், சேர்ந்து சேரவும் முடியல, சேர்ந்து வாழவும் முடியல, விடவும் முடியல. ஆரம்பிக்கும் போதே இப்படி எல்லாம் காற்றடிக்கும் தெரிந்திருந்தால், கடல் கொந்தளிக்கும் என்று தெரிந்திருந்தால், ஒருவேளை இந்த பயணத்தை நான் தொடங்கி இருக்க மாட்டேன். இப்ப பாதி வழியில மாட்டிக்கிட்டேன், இதுல வாழவும் முடியல, திரும்பி பார்க்கவும் முடியல, அக்கறை போய் சேரவும் முடியல. என்ன பண்றது? இயேசு எனக்கு எப்படி உதவி செய்வார்னு தெரியல. வாழ்க்கையில் தேவையா? பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில தான் ஒரு பெரிய அற்புதம், வரலாற்றிலேயே இன்றைக்குள்ள ஒரு பெரிய அற்புதம். இவர் யார் என்ற கேள்விக்கு இவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன்தான் என்பதற்குள்ள ஒரு பெரிய ஒரு அடையாளம். இயேசு தண்ணி மேல நடந்து வர்றார். இயேசு தண்ணி மேல நடந்து வர்றார். ஐயோ, இது ஒரு ஆவேசம். எப்படி ஒரு மனுஷன் தண்ணி மேல நடக்க முடியும்? எப்படி ஒரு மனுஷன் 5 அப்பத்தைய பிச்சு 5000 பேரை போஷிக்க முடியும்? 5 அப்பத்தை பித்து 5000 பேருக்கு போஷிக்க முடிந்தவருக்கு தண்ணி மேல நடக்கவும் முடியும். தண்ணி மேல நடந்து வர்றாரு. ஆவேசம் நினைச்சு கத்தன், பயப்படாதீங்க, நான் தான் அப்படிங்கிறாரு. பேதுரு சொல்றான், நீர் தான், நான் இடத்துல வர்றதுக்கு எனக்கு கட்டளை கொடுங்கிறாரு. சரி வாப்பாங்கிறாரு. நிறைய பேர் பேதுரு பயந்தான், தண்ணியில் அமிழ்ந்தான், பேதுரு பயந்தான், தண்ணியில் அமிழ்ந்தாங்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், பேதுரு பயந்தான், தண்ணியில் அமிழ்ந்தான் என்றல்ல, வேதம் சொல்லுகிறது பேதுரு தண்ணீர் மேல் நடந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எவ்வளவு தூரம் அவங்க 2 பேருக்குள்ள இடைவெளின்னு எனக்கு தெரியல. 10 அடியோ 20 அடியோ பேதுரு தண்ணியில நடந்தான். கொஞ்சம் பயந்தான். தண்ணி ஏசு எப்போ பயந்து அமிழ்ந்த எப்போ கிட்டத்தட்ட ஏசு பக்கத்தில் போயிட்டான். ஏன்னா அவனை கைப்பிடிச்சு தூக்குற டிஸ்டன்ஸில் போய் தான் பயந்தான். பயந்து தண்ணியில் அமிழ்றான். ஏசு அவனை கரம் பிடிச்சு தூக்கி விட்டாரு. பிறகு எப்படிங்க பேதுரு படகுக்கு வந்தான்? எப்படி வந்தான் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நடந்து வந்தான். பிரியமானவர்களே, மனிதனாக பிறந்தவர்களிலே தண்ணீரில் நடந்த ஒரே ஒரு மனிதன் பேதுரு தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? சீடர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னால், பாதி வழியில புயல் வரும், பாதி வழியில கடல் கொந்தளிக்கும், பாதி வழியில இயேசு நம்ம கூட இல்லை அப்படின்னு உணர தோன்றும், பாதி வழியில இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகும். அந்த ஒரு சூழ்நிலை வந்தால்தான் நீ தண்ணீரில் நடக்கக்கூடிய அற்புதமும் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அப்போ இந்த பாதி வழி is a preparation for that miracle. ராத்திரி is a preparation for your miracle. கடல் கொந்தளிக்குது, it's a preparation for your miracle. எதிர்காற்று வீசுது, it's a preparation for your miracle. இயேசு கூட இருக்கிற மாதிரி தெரியல, it's a preparation for your miracle. இயேசு வர்றதுக்கு அங்க ஒரு படகு கூட இல்ல, it's a preparation for your miracle. நான் உன்னில் அன்பா இருந்து உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எப்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை, தம்முடைய வல்லமையை, தம்முடைய காருண்யத்தை, தம்முடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். அந்த மேலறையில
இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தை. இருதயம் கலங்காது இருப்பதா. லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட். நீங்கள் உங்க சமாதானம் நிலைத்திருக்கும்படி தான் நான் சொல்றேன். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட். I will love you and I will reveal myself to you. I will manifest myself to you. நான் உன்னில் அன்பாய் இருந்து உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. இரண்டாவது ஒரு அருமையான வாக்குத்தத்தம் 13-14 வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிரியமானவர்களே, ரெண்டாவது அருமையான ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்க whatsoever you shall ask, whatsoever you shall ask, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். that will I do. எதற்காக? the Father may be glorified in the Son. குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. இன்னும் தெளிவாக சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை செய். if you shall ask anything in my name I will do it. எதற்காக? குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு. அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஒன்றும் பயப்படாது. எதற்காக ஜெபிக்கிறோம்? குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு. பிரியமானவர்களே, டிலே இஸ் நாட் டினையல். ஒருவேளை அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கல அப்படின்னா அந்த ஜெபத்தை அவர் தள்ளிட்டார் என்றால் டிலே இஸ் நாட் டினையல் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். குறித்த காலம் உண்டு. ஒருவேளை நமக்கு சில ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கலன்னா நம்ம நன்மைக்காக அவர் கொடுக்காம இருப்பார். நம்ம நன்மைக்காக அவர் கொடுக்காம இருப்பார். நம்மை குறித்த தீர்மானம் நிறைவேறுவதற்காக. பிரியமானவர்களே, சில வேளைகளில் நம்ம அவருடைய சித்தத்துக்கு மாறா போகும்போது சரி போங்கடா அப்படின்னு விட்டுருவார். அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு அருமையான ஒரு இன்சிடென்ட்டை சுட்டி காட்டி கடந்து போறேன். அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன், அவனை கர்த்தர் விடுவிக்க வர்றார். அந்த பிசாசுகள் கேட்டன, எங்களெல்லாம் பண்டிகைகளுக்குள்ள அனுப்பிடுறோம் அப்படின்னு. உடனே அந்த ப்ரேயர் வாஸ் கிராண்டட். அந்த பிசாசுகள் எல்லாம் பண்டிகைகளுக்குள்ள அனுப்பினா அந்த பண்டிகைலாம் கடலில் விழுந்து செத்து போச்சு. இந்த பிசாசு பிடித்தவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ரொம்ப ஆசையாக ஒரு காரியம் கேட்குறான். ஐயா, நான் உங்கள் கூடயே ஒழித்துக்கு வந்துடுறேயா, உங்கள் கூடயே ஒழித்துக்கு வந்துடுறையா, ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அவன்கிட்ட சொல்ல, இல்லைப்பா நீ போய் உன் கிராமத்தில் சாட்சியாக இருந்தார். ஒரே பகுதியில் பிசாசுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. பிசாசிலிருந்து விடுதலையானவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? அவன் கூடயே வாரேங்கிறான். அவனுக்கு ஒரு ஆலோசனை தர்றாரு, இல்லைப்பா நீ போய் இந்த ஊழியத்தை செய்ப்பாங்கிறார். சில வேளைகளில் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சுயத்தில் ஒரு காரியத்தை கேட்கும்போது அது நல்லமாக தோன்றினாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய தீர்மானம் நிறைவேறணும் என்பதற்காக அன்பு நிமித்தமாக ஒரு கைடன்ஸ் கொடுப்பார். அதனால் நம்முடைய ஜெபத்தை புறம்பே தள்ளிவிட்டார் என்றால் பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். குமாரனில் பிதா மகிமைப்படும்படி கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை நம்ம உடனடியாக அந்த பதிலை பார்க்க முடியாது. ஒரு பரிசுத்தமா ஜார்ஜ் முல்லர் என்று நினைக்கிறேன், தன்னுடைய ஒரு சிநேகிதனுக்காக நீண்ட நாள் ஜெபித்து கொண்டிருந்தார். அவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தார். அவனுடைய ஒரு ஃப்ரெண்டுக்காக. அந்த ரட்சிப்பை அவர் பார்க்க முடியலை. அவர் ரட்சிக்கப்படவே இல்லை.
ஆனாலும் இவர் விடாமல், விதவுட் சீசிங், இடைவிடாமல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். பிரியமான இம்பார்ச்சுனேட் பிரேயர், விடாப்பிடியாக ஜெபிக்கிறார். அப்படி ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்கார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது மூலமொழியில் கேட்டுக்கொண்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பரிசுத்தவான் பதிலை காணாதபடிக்கு மரித்து போனார். பிரியமானவர்களே, அந்த கல்லறைக்கு வந்து அவருடைய நண்பன் கல்லறையிலே முற்றுமாய் தன்னுடைய இருதயத்தை உடைத்து தன்னை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது, கண்டிப்பாக கேட்கப்படும். சோர்ந்து போகாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் நம்ம கேட்கும்போது என்ன கேட்குறோம், எப்படி கேட்குறோம், எதற்காக கேட்குறோம் என்றெல்லாம் இருக்குது. ஒரு நாள் ஒரு பையன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, let London be the capital of America. Let London be the capital of America. ஆண்டவரே, எப்படியாவது லண்டன் அமெரிக்காவுடைய தலைநகராய் மாறட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறான். அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னடா இவன் போய் லண்டன் அமெரிக்காவுடைய தலைநகர் ஆகணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னடா அப்படி ஜெபிக்க? நீங்கள் தானம்மா சொன்னீங்க, நீ என்ன ஜெபத்தில் கேட்டாலும் ஆண்டவர் செய்வார்னு சொன்னீங்கல்ல. லண்டன் வந்து அமெரிக்காவுடைய தலைநகரை மாறணுமா? நான் ஏன்டா அப்படி ஜெபிக்கிற அப்படின்னா, நான் பரீட்சையில் ஜிகே பேப்பரில் அமெரிக்காவுடைய தலைநகர் என்னன்னு கேட்டுச்சு, நான் லண்டன் எழுதிட்டேன், அதனால் எனக்கு மார்க் கிடைக்கணும்னா ஆண்டவர் லண்டன் அமெரிக்காவுடைய தலைநகராய் மாற்றணும் அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் ஒரு பையன் ஜெபிச்சான், ஆண்டவரே, அதை பாஸ்டர் செல்வின் நியூஸ் சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு பெண்ணை தார், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு பெண்ணை தார், அது நான் விரும்புகிற எஸ்தராக இருக்கட்டும் ஆண்டவரே. யாரா எஸ்தர் தான் தப்ப நினைக்காதீங்க, செல்வி நியூஸ் சொன்னது. ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஒரு பெண்ணை தாரும், அது நான் விரும்புகிறதா இருக்கட்டும். அப்போ ஆண்டவர் என்னது, நான் விரும்புகிறத செய்யணும். அவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கேன். எதை கேட்குறோங்கிறதா முக்கியம். அவன் நம்முடைய ஜபத்தை குறித்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை கேட்குறோமோ அதை செய்வார், ஆனால் எதை கேட்குறோன்னு தெரியணும். ஒரு பிரசங்கியார் அப்படிதான், வாட்ஸ்அப் எதை கேட்டாலும் அதை செய்வார், நீ எதை கேட்டாலும் அதை செய்வார், நீ எதை கேட்டாலும் அதை செய்வார் அப்படிதான். ஒரு நாள் நம்ம சபையில் ஒரு பையன் வந்து சொன்னான், ஐயா, என் பொண்டாட்டி கொத்தி கொதறாயா அப்படின்னா. ஆமாம், நீ தானே அவளுக்கு கிளிமூக்கு மாதிரி ஒரு மூக்கு இருக்கணும்னு ஜெபிச்ச, ஆண்டவர் கிளிமூக்கு மனைவியே கொடுத்துருக்காரு, கொத்தி கொதருவா அப்படின்னா. 2 நாள் கழிச்சு வந்தானே, ஐயா ஆவுன்னா விழுந்துடுறாயா, ஒரே வியாதி, பலவீனம், கொஞ்சம் கூட பலனே இல்லையா, தொடப்பக்கட்ட மாதிரி இருக்காயா. ஆமாம், நீ தானே ஜெபிச்ச, ஒரு ஒல்லியாக எனக்கு ஒரு மனைவி வேணும்னு கேட்டெல்லாம் கண்டர் கொடுத்துட்டாரு, பிறகு அது தொடப்பக்கட்ட மாதிரி தான் இருக்கும், என்ன பண்ணும்பா அப்படின்னாரு. நம்ம கேட்குறத ஆண்டவர் கொடுத்துட்டா நம்ம எதை கேட்குறோங்கிறதையும் ஜாக்கிரதையாக இருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, லெட் நாட் யுவர் ஹார்ட் பீ ட்ரபிள். குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நேரம் கருதி சற்று வேகமாக கடந்து போகிறேன். 16-17 வசனங்களை வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 26ஆம் வசனம் கூட வாசியுங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். Let not your heart be troubled. Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. 28 வசனத்தில் சொல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒன்றும் பயப்படாதீங்க, நான் போகிறேன் அப்படின்னு பயப்படாதீங்க. என்றென்றைக்கு உங்களை விட்டு எடுபடாத தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன். அவர் எப்போதும் உங்களோடு கூட உங்களுக்குள்ளே இருப்பார். உங்களுக்குள்ளே இருந்து உங்களோடு கூட உலாவுவார்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் அவர் நினைப்பூட்டுவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு டீச் பண்ணுவார். நீங்கள் வலதுபுறமாது இடதுபுறமாது திரும்பும்போது வழி இதுவே இதில் நடங்கன்னு சொல்லுவார். உங்களோடு கூட இருந்து தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணுவார். நீங்கள் பயப்படவே பயப்படாது. லெட் நாட் யுவர் ஹார்ட் பீட் ட்ரபிள். அந்த மேலறையில் இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் பயப்படக்கூடாது. நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நீ என்ன வேண்டிக் கொண்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். என்னன்னைக்கு உங்களை விட்டு விலகாத ஒரு தேற்றரவாள். பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஐயோ அழாத, ஐயோ அழாத, அச்சோ அழாத. அது தேற்றுதல் அல்ல, அது கன்சலேஷன், ஆற்றுதல். சூடாக இருக்கிறத கொஞ்சம் குளிர பண்ணுறது தான் ஆற்றுதல். தேற்றுதல் என்று சொன்னால் பிரியமானே, அவன் உடம்பு தேறிட்டு. கம்ஃபோர்ட், ஃபோர்ட் என்றால் கோட்டை. நம்ம அப்படியே ஒரு கோட்டை மாதிரி பலமுள்ளவர்களை மாற்றி. தேற்றரவாளன் என்று சொன்னால் பரிசையில் தேறிட்டாயம் பிள்ளை, அவன் உடம்பு தேறிட்டு வருது, அதான் தேற்றுதல். ஆண்டவர் அழாத அழாத, அச்சோ அழாத அழாத, அச்சோ அழாத அழாத என்று சொல்லி என்னை ஆற்றுகிறது மாத்திரமல்ல, என்னை ஸ்ட்ராங் ஆக்கிறவர். அவர் என் ஆத்மாவை தேற்றி. ஆத்மா சோர்ந்து போனது. அண்ணாளுடைய ஆத்மா அவளுக்கு கசப்பாக இருந்தது. யோபுடைய ஆத்மா கழுத்தை நெரிச்சிட்டு சாகலாமான்னு விரும்புது. பிரியமல்ல, ஆசாப்புடைய ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்குது. என்ன செய்யறார்? அந்த ஆத்மாவை ஸ்ட்ராங் ஆக்குறார். அவர் ஆத்மாவை தேற்றுகிறார். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் நான் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், அப்படி என்ன ஸ்ட்ராங் ஆக்குறாரு. ஏன்? பரிசுத்தாவி என் கூட இருக்கு. அந்த பரிசுத்தாவி அவர்களோடு கூட இருந்தபடியினால்தான் பேதுரு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதுக்கு நான் சாட்சிடா அப்படிங்கிறான். எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? தேற்றரவாளன் கூட இருக்கிறபடியினால். Let not your heart be troubled. Let not your heart be troubled. உங்க இருதயம் கலங்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு இயேசு கொடுத்த அதே வார்த்தைகளை இன்றைக்கு ஆவியானவர் நம்ம மத்தியில் அனுப்பி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த மேலறையில் அவங்க கலங்கி திகைக்கும் போது என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டி. அந்த வார்த்தைகள் அன்றைக்கு எப்படி ஆவியாயும் ஜீவனாயும் இருந்ததோ அப்படியே அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உங்களை தேற்றுகிற, உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிற தேற்றரவாளன், கம்ஃபர்டர் உங்களோட கூட இருக்காரு. அப்ப நீங்க பயப்படணும். உங்க இருதயம், the seat of emotion. What is the seat of emotion? உங்க இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்கிற, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாம் அவர் பார்த்துக்குவார். பரிசுத்த அவர் சகலத்தையும் போதிப்பார். போதிப்பார்னா பைபிளை தான் போதிப்பார் என்றல்ல. நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி போகணும், என்ன பதில் சொல்லணும், எல்லாவற்றையும் அவர் டீச் பண்ணுவார். ஏன் உங்க இருதயம் பயப்படணும்? அந்த மேலில் வச்சு சீடர்களை சொல்றாரு, அவரோடு கூட அன்பின் சீசன் யோவான் அதை பதிவு செய்கிறார். அது அவருடைய மனதில் ஆழமாக இருக்கு. கிட்டத்தட்ட யோவான் இந்த நற்செய்தி நூலை எழுதும்போது அந்த சம்பவம் நடந்து ஒரு 60 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் அதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அவர் அந்த வார்த்தைகளை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன். நேரம் கருதி வசனங்களை சுட்டி காட்டி கடந்து போகிறேன். 4வது 18ஆம் வசனம் வாசிங்க. உங்களை திக்கற்றவர்களாக விடு, I will not leave you உங்களிடத்தில் வருவேன் comfortless. I will not leave you orphans. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னால் I will not leave you with no direction. எந்த திக்கு போக, வடக்க போகவா, தெற்க போகவா, கிழக்க போகவா, மேற்க போகவா, எந்த டைரக்ஷன்ல நான் போறது? நான் உங்களை திக்கற்றவர்களாக, அனாதைகளாக நான் உங்களை விடவே மாட்டேன். எப்படியாவது உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துவேன், உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன், உங்களுக்கு நான் திசை காட்டுவேன். வேதம் சொல்றது, he is the father of the fatherless.
திக்கற்றவர்களின் தகப்பன் நானே அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம திக்கற்ற ஒரு டைரக்ஷன் இல்லாம எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. சிலவர் எல்லாரும் இருந்து ஒருவரும் இல்லாம இருப்போம். சிலருக்கு ஒருவரும் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் இருந்து ஒருவர் இல்லை அப்படிங்கிற நிலையும் உண்டு. யாருமே இல்லாம இருந்து எல்லாரும் இருக்கிற நிலையும் உண்டு. நம்ம திக்கற்றவர்களாக அவர் விட மாட்டார். இந்த சம்பவத்தை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் நினைவுக்கு வருகிறது, அதனால் நான் சொல்றேன். ஒரு சிலருக்கு அது புதிதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இப்போது அது ஒரு தீர்க்க தரிசன செய்தியாகவும் இருக்கும் என்று நாவில உணர்கிறேன். பிரியமானவர்களே, விசுவாசத்தில் நின்று ஜார்ஜ் மில்லர் அன்றைக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு இல்லத்தை நடத்தி கொண்டு வருகிறார். வெறும் விசுவாசத்தினார். எங்க இருந்து அவருக்கு தொகை கிடையாது, எப்படி வரும்னே தெரியாது. ஒவ்வொரு நேர ஆகாரத்துக்கும் ஒரு முழங்கால நிற்கணும். எல்லாம் பெற்றோர் இல்லாத பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல ஹோம் நடத்திட்டு வர்றார். இது வரலாற்று பதிவு. ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஆகாரமும் இல்லை, அழுது அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீ தானே சொன்னீர், ஐ எம் த ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ்ன்னு சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, திக்கற்றலை தகப்ப நானேன்னு சொல்லியிருக்கிறீரே. அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கூட ஆண்டவரே, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆகாரத்துக்கு சமைக்க அன்றைக்கு ஒன்றுமே இல்லை. சாப்பிட்ற நேரம் வந்தது. அங்கே உள்ள பணியாளர்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் என்ன பண்ணுறது? அவங்களாம் மேஜைக்கு வர சொல்லு. ஐயோ, ஒன்றுமே செய்யலை, வர சொல்லு, பரவாயில்ல, ஆண்டவரே 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 ஜெபிக்கிறார். எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாப்பிட்ற நேரம் வந்துச்சு. எல்லாருக்கும் அங்கே முன்னால் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. வந்து கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ண? சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க, சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கிறார். பிரியமானவர்களே, பிள்ளைங்களுக்கு தெரியாது சாப்பாடு இருக்குது இல்லை, ஒன்றுமே தெரியல. பிள்ளைங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே நீ தந்த நல்ல ஆகாரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கெல்லாம் ஒரே ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஜெபம் பண்ணி முடித்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நடந்தது வரலாற்று பதிவு. அதே காலகட்டத்தில் அங்கே ராஜா விருந்துக்காக, அரசு விருந்துக்காக ஒரு கேட்டரர், அவங்க நல்ல அரசு விருந்துக்குரிய சாப்பாடெல்லாம் செய்து கொண்டு போகிறாங்க. அவங்க வாகனம் வழியில் பழுதாயிடுச்சு. வாகனம் வழியில் பழுதாயிடுச்சு. பழுதை சரி பண்ணி பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த வாகனத்தினுடைய பழுது சரி செய்து முடிக்கும்போது பிரியமான கிட்டத்தட்ட அந்த நேரம் முடிஞ்சிச்சு. இப்போது அங்கே அரண்மனையினுடைய கதவெல்லாம் மூடப்பட்டிருக்கு. என்ன பண்ணன்னு தெரியல, எல்லா ஆகாரத்தையும் என்ன பண்ணுறது? அப்போ அங்கேருந்து ஒரு ஸ்டீவர்ட் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, இங்கே ஜார்ஜ் மில்லருடைய ஆர்ஃபனேஜ் இருக்குது, சரி இந்த சாப்பாட்டெலாம் அங்கே கொண்டு கொடுத்துடலாம். நடந்தது வரலாற்று பதிவு. இந்த பிள்ளைகள்லாம் ஆண்டவரே நீ தந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம்னு இந்த பிள்ளைங்க சொல்லி முடிக்கிறாங்க. அந்த ராஜ விருந்துக்கு போக வேண்டிய அந்த ராஜ விருந்து பிரியமால திசை மாற்றப்பட்டு இந்த பிள்ளைகளுக்கு வந்து சேருது. அன்றைக்கு ராத்திரி அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ராஜ போஜனத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நம்முடைய தேவன் ஒருவரையும் திக்கற்றவர்களாக விட மாட்டார். ஆச்சரியமாய் கர்த்தர் வழியை திறப்பார். ஆச்சரியமாய் நம்முடைய பசி அறிந்த தேவன் ஒரு அதிசயத்தை விளங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்த பல அதிசயங்கள் தான் இன்றைக்கு அவரை நம்பி அவருடைய ஊழியத்தை பிரியமானவர்களை நிறைவேற்ற உதவியாக இருக்குது. நான் உலக பிரகாரமான ஒரு நல்ல வேலையில் இருக்கும்போது கை நிறைய சம்பளம். அன்றைக்கு ஒரு புதன்கிழமை, பொது விடுமுறைன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல அந்த நாட்கள் அதிகமாக அந்த பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டங்களை நடத்த போவேன். அப்படியே ஒரு இடத்துல ஒரு அபிஷேக கூட்டத்தை நடத்திட்டு ரொம்ப டயர்டு, நேரம் ஆயிடுச்சு. ஐயாவுக்கு அன்னைக்கு மாலையில் டிரான்ஸ்லேட் பண்ண, சுந்தரையாவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்.
ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஆனாலும் நேரம் ஆயிடுச்சு. ஒரு காஃபி கூட குடிக்காமல் வேக வேகமாக ஓடி வரேன். மொழிபெயர்க்கிறேன். என் பாக்கெட்டில் இப்போ 25 பைசா இருக்குது. எங்கள் வீடு அயனாவரம் டெப்போ பக்கத்தில். எங்கள் புரசவாக்கத்துலேருந்து அங்கே போனால் 30 பைசா வேணும். என்கிட்ட 25 பைசா தான் இருக்குது. கை நிறைய சம்பளம் வாங்குகிறேன். ஆனால் அன்றைக்கு பாக்கெட்டில் 25 பைசா தான் இருக்குது. கெல்லிஸ் வரைக்கும் நடந்து போயிட்டா 25 பைசாவில் வீட்டுக்கு போயிடலாம். நடக்க பலன் இல்லை. ஒரு கணக்கு போடுறேன். கீழே கடையில் அன்றைக்கி சிங்கிள் சாய் 25 பைசா. முடிஞ்சோடனே போய் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிடலாமா? கணக்கு போடுறேன். 8 மணிக்கு ஐயா முடிப்பாங்க. மணி 8 ஆச்சு. ஐயா முடிக்க காணும். பயமாக இருக்கு. அப்படியே பசி வாட்டுது. என் முன்னால் இனிமேல் வெள்ளை வெள்ளையாக போகிற மாதிரி தெரியுது. ஓ, இதான் மயக்கம் வர்ற நிலையோன்னு யோசிச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல டேபிள் போட்டிருக்கோம். அந்த டேபிளை கட்டியாக பிடிச்சி இப்போ ஒரு கீழே விழுந்தாலும் விழுந்துடணும் அப்படின்னு டேபிளை நடந்தது. டேபிளை கட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். 8:05 8:10 ஃபஸ்ட்டு பிடிக்க காணும். நான் ஜெபம் ஆரம்பித்தேன். நீங்களும் நிறைய நேரம் ஜெபிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் நானும் ஜெபித்தேன். ஆண்டவரை சீக்கிரமாக முடிக்கட்டும். இப்போ எத்தனை பேர் ஜெபிச்சுட்ருக்கீங்களோ தெரியலை. அன்றைக்கி நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை சீக்கிரமாக முடிக்கட்டும். எப்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், முடித்தார். ஐயா மாடியில் ஆராதனை நடக்கும். மாடியிலேருந்து வேகமாக கீழே இறங்கி ஹலோ 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 சொல்லிட்டு வேகமாக போகிறேன். ஆனால் ஒரு கணக்கு, டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு நடக்கவா இல்லை கெல்லிஸ் வரைக்கும் நடந்து பஸ்ஸில் போயிடுவா? டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு நடக்கவா இல்லை கெல்லிஸ் வரைக்கும் நடந்து பஸ்ஸில் போயிடுவா? இந்த கணக்கு போட்டே வெளியே வாரேன். கேட்டுன்ற ஒரு ஐயா, அவர் அதுக்கு முன்பாக நான் பார்த்ததில்லை. ஏன்னா பைபிள் சொல்லிக்கு கிளைச்சபையிலலாம் வருவாங்க. ஒரு ஐயா அங்கே கேட்டுன்ற நிற்கிறது என்னை பார்த்துட்டு, பிரதர் ஒரு டீ குடிக்கலாம் வர்றீங்களா அப்படின்னாரு. நான் அப்படி யாரோ புதுசாக கூட போக மாட்டேன். நான் எனக்கு பசினால் அல்ல, உடனே என்னமோ அவர் கூட சேர்ந்து பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு போயிட்டேன். பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு போய்ட்டோம். ரோமஸ்னு இந்த ஹோட்டல் பேர். அவர் அதுக்கு முன்பாக நான் பார்த்ததே கிடையாது. போய் உட்காந்துருக்கோம். வெயிட்டர் வர்றாரு. வெயிட்டர் வந்தோடனே உண்மையாக தேவ சமூகத்தில் சொல்கிறேன், 2 பிளேட் பிரியாணின்னாரு. பிரதர் ஐயோ ஒன்றும் சொல்லாதீங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னால் என் தாசனுக்கு பிரியாணி வாங்கி கொடுன்னு. நான் உங்கள்கிட்ட பேசினதே இல்லை. அவர் இந்த திருமங்கலம் பிரான்ச்சிலேருந்து, கோயம்பேடு பிரான்ச்சிலேருந்து வருவார். அவர் அந்த ஐயா பேர் ஜார்ஜ். கோயம்பேடு பிரான்ச்சிலேருந்து வருவார். பிறகு ரொம்ப நெருக்கமாயிட்டார். அவர் சொன்னார், நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை. அவர் போய் எப்படி ஹோட்டலுக்கு கூப்பிட முடியும்? நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். ஆராதனை முடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். பைபிள் ஸ்டடி முடிந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது ஆண்டவர் சொன்னார், என் தாசனை கூப்பிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுன்னு. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். அவரை காஃபி குடிக்க கூப்பிடுவேன். அவர் வந்தார்னா நான் பிரியாணி வாங்கி கொடுக்கேன்னு சொன்னேன். தரையாக நான் அழுதேன். பிரியமானவர்களை, என் பசி அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். திக்கற்றுள்ளவங்களை விடவே மாட்டார். ஒரு மிரக்கலில் நேரங்கிறது இந்த ஒரு மிரக்கலோடு நிறுத்துறேன். இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தில் ஊழியத்துக்கு வர முடிகிறது என்று சொன்னால், அன்றைக்கு என் பசி அறிந்த ஒரு தேவன் யாரோ ஒரு இடத்துல பேசுகிறார், என் தாசனுக்கு பிரியாணி வாங்கி கொடு என்று சொல்லி இன்றைக்கும் கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திக்க பேசுவார் என்று எனக்கு தெரியும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட். அந்த ராத்திரி சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை காட்டி கொடுக்க போகிறாங்க, அவரை கைது செய்ய போகிறாங்க, நாளைக்கு அவரை சிலுவையில் அறைய போகிறாங்க. அந்த நேரத்தில் அவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் உங்களை எந்த சூழ்நிலையிலையும் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். 5வது 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் சமாதானத்தை உங்களுக்கு நான் தாரேன்? ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு தாரேன்? உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கு உலகத்தில் வேதம் சொல்லுது, they know not the way of peace. அவர்கள் சமாதானத்தின் வழியை அறியவில்லை. உலக மக்கள், உலக ஞானிகள் சமாதானத்தின் வழியை அறியலை. ஏன் சமாதானத்தை உங்களுக்கு தார? சமாதானம் என்ன?
ஒரு ராஜாவுக்கு இந்த பெரிய கேள்வி வந்துச்சு. சுந்தரையா சொன்ன ஒரு கதை இது. ஒரு ராஜாவுக்கு பெரிய கேள்வி வந்துச்சு, சமாதானம்னா என்ன? அவன் சமாதானம்னா என்னன்னு அறிந்து கொள்ள விரும்பினான். வாட் இஸ் பீஸ்? அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஓவியர்களையும் அழைத்தான். இந்த சமாதானங்கிற கான்செப்டை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு படம் வரைஞ்சி கொண்டாங்க. வாட் இஸ் பீஸ்? சமாதானங்கிறது என்ன, அதை நான் விளங்கிக்க விரும்புகிறேன், அது ஒரு படம் வரைஞ்சி கொண்டாங்க அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்கள், குறிப்பிட்ட நாளில் அந்த கேலரியில், அந்த கலைக்கூடத்தில் எல்லாரும் தங்களுடைய படைப்புகளை கொண்டு வைத்தாங்க. அப்படியே ராஜா பார்க்குறான், ஒரு படைப்பை பார்க்குறான். அப்படியே நல்ல இயற்கை எழில் கொளுத்திருக்கிற ஒரு நல்ல மலை காட்சி. அதை பார்த்துட்டு சொல்கிறேன், இதான் சமாதானம், இது சமாதானம்னா நானே அந்த இடத்துக்கு போயிடுவேனே. அடுத்த ஒரு படத்தை பார்க்குறான், அழகான தோட்டம், பூக்கள்லாம் அப்படி பூத்து குலுங்குது. அதை பார்த்து சிரிக்கிறான், என் தோட்டத்தில் இதோட அழகான பூ இருக்குது, இதோட சமாதானங்கிறான். அப்புறம் பார்க்குறான் அழகான பெண்கள், அந்த பெண்களுடைய படத்தை ஒருத்தன் வரைஞ்சி வச்சுருக்கிறான். அதை பார்த்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. இதில் ஒருத்தி கூட ஏன் அந்த படத்தில் இருக்கிற பெண்ணுக்கு சமமாக இல்லை, இதாடா சமாதானம் அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் பார்த்து கமெண்ட் அடிச்சுட்டு வரான். கடைசியில் ஒரு படம் கீழே தூக்கி போட்டிருக்கு, இருட்டில் கீழே கிடக்கு. அதை கேலரியில் மாட்டாமல் அதை நடத்துகிறவங்க கீழே போட்டாங்க. இவன் அந்த படத்தை பார்த்தோன்னா ராஜா கோபம் வந்துடுச்சு. யாரும் அந்த படத்தை வரைஞ்சி கூப்பிட்றாங்க அப்படிங்கிறார். யாரும் அந்த படத்தை வரைஞ்சி கூப்பிடுவாங்க. பிரியமானவர்களே, அந்த ஓவியம் மகாராஜா ஏன் இதை வரைஞ்ச? ஏன் தெரியுமா? அந்த படம் ஒரு இருட்டான சூழ்நிலை, வானம் அப்படியே இருண்டுகிட்டு இருக்கு, கார்மேகம் சூழ்ந்து இருக்குது. அந்த கார்மேகத்தை கிழித்து கொண்டு மின்னல் கீற்றுகள் பயமுறுத்த அப்படியே மின்னல் அடிக்குது. புயல் வீசுது, வீசுற புயலால கடல் கொந்தளிக்குது. கொந்தளிக்கிற கடலின் அலைகள் பொங்கி எழும்பி வந்து கரையில் இருக்கிற பாறையில் மோதி அடிக்குது. கரையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் முறிந்து விழுந்து பறவைகள் எல்லாம் சின்ன பின்னமா பறக்குது. அந்த கடல்ல ஒரு பாய்மர கப்பல், அந்த பாய்மர கப்பல், அந்த பாய்மரம் உடைந்து அந்த கப்பல் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு இவன் தலைப்பு கொடுத்துருக்கான் சமாதானம். பார்த்தோன்னு ராஜா கொஞ்சம் கிண்டல் பண்றியா? என் இருதயத்தில் உள்ள மன கிடக்கையை, என் இருதயத்தினுடைய கொந்தளிப்பு அப்படியே படமா வரைஞ்சிருக்க. கார்மேக என் வாழ்க்கையை சூழ்ந்து இருக்குது, அதுல மின்னல் கீற்றுகள் என்னை பயமுறுத்துகின்றன, கடல் கொந்தளிக்குது, பாய்மரம் உடைந்து நம்பிக்கை முறிந்து அந்த படகு அமிழ்ந்து கொண்டிருக்குது. புயலின் சீற்றத்தினால் அலைகள் எழும்பி பொங்கி பாறையில மோதி அடிக்குது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இதயத்தை உடைக்குது. அந்த மரங்கள் எல்லாம் முறிந்து பறவைகள் எல்லாம் சின்ன பின்னமா பறக்குது போல என்னுடைய தாட்ஸ், என்னுடைய எண்ணங்கள் என்னால கட்டுப்படுத்தவே முடியல, அலக்களிக்குது. என்ன என் மனசுல உள்ள அந்த வேதனை அப்படியே படமா வரைஞ்சி, இதுக்கான சமாதானம் பேர் கொடுத்த, இது ஏன் நீ வரைஞ்சுன்னு சொல்ல அவன் தலையை வெட்ட போறேன். அவன் சொன்னான், ராஜா இன்னொரு முறை அதை பாருங்க ராஜா. நான் பார்க்க மாட்டேன். ஏன் அதுக்கு சமாதானம் பெயர் வச்சேன்? சொன்ன ராஜா, நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்படுதா இருந்தா ஏற்றுக்கோங்க, இல்லைன்னு என் தலையை வெட்டிடுங்க ராஜா. சொல்லு. கார்மேகம் சூழ்ந்து இருக்குது, மின்னல் கீற்றுகள் பயமுறுத்துது, புயல் காற்று வீசுது, புயல் காற்றின் வேகத்தினால கடல் கொந்தளிக்க. சொல்லு, அதுக்கே சமாதானம் சொன்ன. கொந்தளிக்கிற கடல்ல பாய்மரம் உடைந்து படகு அமிழுது, அதுக்கே சமாதானம் சொன்னேன். சீக்கிரம் சொல்லு. காற்றின் வேகத்தினால அலைகள் பொங்கி எழும்பி பாறையில மோதி அடிக்குது, புயல் காற்றின் சீற்றத்தினால மரங்கள் எல்லாம் நிறுத்து, போதும். ஏன் இதுக்கு சமாதானம் சொல்ற? ராஜா கொஞ்சம் பாருங்க, மரங்கள் எல்லாம் முறிந்து விழுந்தன. அந்த பாறையின் இடுக்குல, அந்த பிளவுண்ட கண்மலையில ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்து அழகா பாடிக்கிட்டு இருக்கு ராஜா. அதுக்கு பேர் தான் சமாதானம். வாழ்க்கையில கடல் கொந்தளிக்கலாம், புயல் காற்று சீறி வீசலாம்,
பாய்மரம் முறிந்து படகு அமிழ்ந்து போகலாம். காற்றின் வேகத்தினாலே மரங்கள் முறிந்து விழுந்து பறவைகள் சின்ன பின்னமாக பறக்கலாம். அந்த பிளவுண்ட கண்மலையில் அடைக்கலம் உனக்கு கிடைக்குமையானால் நீ சமாதானமாயிருக்க முடியும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. Let not your heart be troubled. I give you peace that passeth all understanding. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை தருகிறேன். ஏன் பயப்படுறீங்க? இன்னும் 2 காரியங்கள் பிரியமானவர்களே, 2-3 வசனங்களை சேர்த்து வாசியுங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை, ஒரு மேன்ஷன், ஒரு பவன், உங்களுக்காக ஒரு மேன்ஷனை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். 18ஆம் வசனத்தை திரும்ப கூட வாசிப்போம். verse 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் திரும்பி வருவேன். இயேசு திரும்பி வருவேங்கிறத தேவ தூதர்கள் முதலாவது சொல்லலை. இயேசு திரும்ப வருவேங்கிறத அப்போஸ்தலர்கள் முதலாவது சொல்லலை. இயேசு திரும்பி வருவேன் என்பதை எந்த தீர்க்கதரிசிகளும் முதலாவது சொல்லலை. நான் திரும்பி வருவேன் என்பதை முதலாக சொன்னது இயேசு கிறிஸ்து தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அந்த மேலர்கள் இயேசு சொன்னார், I will come again. நான் பாடுபட போகிறேன், மரிக்க போகிறேன், மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன், உயிரோடு எழும்புவேன், நான் பரத்துக்கேறி உங்களுக்கு பரிசுத்தாவியை அனுப்புவேன், நான் திரும்பி வருவேன், நான் திரும்பி வருவேன். உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். உங்களில் அன்பாக இருந்து உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். உங்கள் ஜெபங்களுக்கு நான் பதில் தருவேன். உங்களை நான் எப்போதும் உங்களோட இருக்கிற பரிசுத்தாவியை நான் கட்டளையிடுவேன். உங்களை திக்கற்றவர்களாக நான் விட மாட்டேன். பிரியமானவர்களே, என் சமாதானத்தை உங்களுக்கு தாரேன். நான் திரும்பி வருவேன். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. 7வது, நான் உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். ஒரு அருமையான பாட்டு உண்டு. Then sings my soul, how great thou art. வானத்தை பார்க்குறேன், நட்சத்திரங்களை பார்க்குறேன், பூக்களை பார்க்குறேன், பறவைகளை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்கும்போது சொல்கிறேன், இதை படைத்த நீர் எவ்வளோ பெரியவருங்கிறேன். அந்த தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி எனக்காக அவர் மரித்து ஒரு பாவ விமோசனத்தை உண்டாக்குனாரு. அதை நினைக்கும் போது நான் சொல்கிறேன், அந்த தேவன் எவ்வளவு பெரியவர்னு. கடைசனத்தில் சொல்லுவார், அவர் என்னையும் பரலோகத்தில் சேர்த்து கொள்வார். அங்கே நான் போய் அவர் பாதத்தில் விழுந்து சொல்லுவேன், then sings my soul, how great thou art. இந்த பாவியையும் எனக்கு அவர் ஜீவனை கொடுத்து என்னையும் தம்மோடு நித்தியத்தில் இருக்கும்படி பரலோகத்தில் சேர்த்து கொள்வார். நான் ஏன் பயப்படணும்? நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழுப்பி நிற்போம். அன்றைக்கு அந்த மேலறையில் கர்த்தர் தந்த வார்த்தைகளை இன்றைக்கு நம்மிடத்தில் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டும்.